சாயி சரணம் நவகரணம் பயஹரணம் சாயி சரணம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஓம் சாய்ராம். பாபாவுடைய சொந்தங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுமா, நீங்கள் நல்லா வாழணுமா, நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கணுமா, அப்பாவுடைய பேரை சொல்லுங்கள். அது போதும். வேறு ஒன்றும் பெரிய வழிபாடு அது இது அவருக்கு செய்யணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், இதெல்லாம் அப்புறம் அப்புறம் அப்புறம். முதல்ல அவர் பேரை சொல்லணும், அவரை நம்பணும். அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நான் பெரிய பெரிய இதெல்லாம் தெரியல. சரித்திரம் படிக்கிறது, அவர் பேரை படிக்கிறது, ஒரு சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறது, அதை படிக்கிறது, இது படிக்கிறது, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, அதெல்லாம் கிடையாது. ஒன்றே ஒன்று, அவர் பேருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதை உணர்ந்துருக்கிறேன். நான் இப்போ சொர்க்கத்தில் இருக்கேன். நான் நினைக்கிறத, நான் அனுபவிச்சதை, என்னுடைய சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ பவர் இருக்குது அவருடைய பேருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், பெருமையாக சொல்லலைங்க. நீங்கள் இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. நான் எதுக்குமே லாய்க்கில்லாத, ஒன்றுமே தெரியாத ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மந்தான். ஆனால் ஒரு எச்சையில் எப்படி கோபுரத்து மேலே போய் ஒட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், அதுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? ஒரு சாதாரணமான ஒரு ஏழை பிச்சைக்காரனுக்கு போயிட்டு அவனை குளிப்பாட்டி, அவனை நல்ல பவுடர் அடித்து நல்லா ட்ரெஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தோம்னா அவனுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும்? அந்த மாதிரி நான் இருக்கிறேன். உண்மை, சத்தியம், இதுதான். இப்போ அப்பாவோட பேர் சொன்னாலே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்பாவோட பேர் சொன்னால் சொர்க்கத்தில் இருப்பீங்கன்னு சொன்னேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் இந்த பின்னாடி இதை கேளுங்க. இப்போ நான் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் கூட அதாவது ஒரு குளத்தில் தாமரை இருக்குது. அந்த தாமரையினுடைய அந்த மகரந்தம், அந்த இது இருக்கு இல்லையா, அந்த தேன், அதில் தாமரையில் தேன் இருக்கு. அந்த தேனை அந்த குளத்தில் இருக்கிற தவளைக்கு தெரியாது அதனுடைய ருசி. அதை அனுபவிக்கவும் தெரியாது, அதை எடுக்கவும் முடியாது. ஆனால் எங்கேயோ இருந்து வண்டு அதை சாப்பிட்டுட்டு போகுது. அந்த மாதிரி நான் இருந்திருக்கேன், முதல்ல அப்படி இருந்திருக்கேன். ஆனால் இப்போ வண்டாக மாறிட்டேன். அப்பாவுடைய பேரை சொல்லி அந்த தேனை பருகிட்டுருக்கேன். அந்த சொர்க்கத்தில் இருக்கேன். ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ துன்பங்கள் எனக்கும் வருது. அதையெல்லாம் அனாயசமாக தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறேன். இது நீண்ட பதிவாக இருக்கலாம், நீண்ட நெடிய ஒரு சொற்களாக இருக்கலாம். இருந்தால் கூட கேட்டுக்கிட்டே இருங்க. சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். இதை கேட்கும்போது நீங்கள் தூங்கலாம், அல்லது பிரயாணம் பண்ணலாம், அல்லது நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கலாம். இருந்தாலும் கூட இதை கேட்டு தான் ஆகணும் நீங்கள். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நான் என்ன மதமாற்றமாக பண்ணுறேன்? நான் ஒன்றும் மதமாற்றம் பண்ணல. இதனால் எனக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. மேபி எப்பயோ ஒருக்கா நம்ம கோயிலுக்கு நீங்கள் வரலாம். அதாவது எனக்கு பாக்கியம் கொடுத்தாரு இல்லையா அந்த கோயிலை கட்டுறதுக்கு, இந்த கோயிலுக்கு நீங்கள் வரலாம். உண்டியில் 10 ரூபா போடலாம். அதுக்காக நான் எதிர்பார்த்து சொல்லலை. எப்படி இருந்தாலும் நான் பொழிச்சிப்பேன், எனக்கு தேவையில்லை அதெல்லாம். இருந்தாலும் கூட நான் எந்த மதம் மாற்றமும் எந்த பிரச்சாரம் பண்ணியும் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நான் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும். அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, எளிமையாக வாழ கற்றுக்கணும். அப்போ வலிமையாக இருப்போம். எதுவுமே நமக்கு தேவையில்லை. எது இருந்தாலும் அவர் கொடுத்தது அது நல்லாவே இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கணும். அப்படின்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள், யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்கிட்ட பேசுறதுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் சில பிள்ளைங்க
ஹாஸ்பிட்டலில் நான் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. என்னுடைய நம்பர் நான் பப்ளிக்காக வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் யூடியூப்பில். அதை பார்த்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் பிஸியாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நானும் தான் பிச்சைக்காரன் போட்ட விட எடுக்கிறேன் இல்லையா, அதனால் நான் பிஸியாக தான் இருப்பேன். எனக்கு வந்து பணம் கொடுக்குறவங்க, டொனேஷன் கொடுக்குறவங்க, அவங்களுக்கு தான் நான் வந்து எடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. பட் நான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நோயாளிங்க, சிரமப்படுறவங்க, அடுத்த மூச்சுக்கு விட முடியாத கஷ்டப்படுறவங்க, அவங்கள நோக்கி தான் இருக்குது. ஏன்னா நம்ம கூட ஒரு காலத்தில் அப்படி இருக்க போகிறோம், கண்டிப்பாக இருக்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது இல்லையா. அதாவது செத்த பணத்தை சாக போகிற பணங்கள் தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. செத்த பணத்தை சாக போகிற பிணங்கள் தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கும் ஒரு காலத்தில் வரும். ஆனால் அந்த மாதிரி முடிவு வராமல் நம்ம சோல், அட்லீஸ்ட் நம்ம பாடி போட்டோம், நம்ம சோலாவது நல்ல இடத்துக்கு போய் சேரணும் இல்லையா. இங்கே எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு இங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, என்னுடைய சொத்து என்ன, சுதந்திரம் என்ன, என்னுடைய வாகனம் என்ன, வீடு என்ன, என்னுடைய பிள்ளைகள் என்ன, அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு போகிற பொழுது நிரந்தரமான ஒரு இடம் இருக்கு இல்லையா. நான் சொல்லேன் சொந்த வீடுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். சொந்த வீடுன்னா 10 வீடு இருந்தாக்க 10 வீட்லையா இருக்க முடியும்? 10 பெட்ரூம் இருந்தால் 10 பெட்ரூமில் 10 நிமிஷம் படுத்துட்டு வர முடியுமா? முடியாது இல்லையா. நான் வாழ்கிற வீடு, நான் வந்து இருக்கிறேன்னு இல்லையா, அந்த உடம்பு, அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த உடம்பு தான் என்னுடைய சொந்த வீடு. அதையும் ஒரு நாளைக்கு காலி பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லுவேன் அடிக்கடி. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சொத்து சுகமெல்லாம் கிடையாது. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி கடைசி மூச்சு இருக்கிறவங்களுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய கஷ்டம் தீரணும், அவங்க வலி இல்லாமல் போகணும், இல்லை வலி இல்லாமல் வாழணும். ரெண்டில் ஏதோ ஒன்று அப்பா செய்யணும், அவங்க கர்ம வினையை கழியணும். ஸோ அதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்காக நான் பாடுபடுறேன், அதுக்காக நான் என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ சில நேரங்களில் நீங்களும் வந்து கான்டாக்ட் பண்ணும்பொழுது கிடைக்கலன்னா அதுதான் காரணம். கண்டிப்பாக என்னுடைய கான்டாக்ட் வேணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கும்பிட்டுக்கிட்டு அப்பாவை வேண்டிக்கிட்டு கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக நான் பெரிய ஆள் கிடையாது. அப்படி நான் நினச்சேன்னாக்கா எனக்கு அது தகுதியே வராது இல்லையா. நான் உங்களில் ஒருத்தனாக இருக்கத்தான் விரும்புகிறேன். உங்களில் ஒருத்தவங்க சம்டைம் என்கிட்ட பேசுகிறவங்க என்னை விட உயர்வான கருத்துக்களையும் என்னை விட உயர்வான ஒரு நல்ல ஒரு ஆத்மாவாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தலைக்கணம் வச்சுக்கூடாது. உங்ககிட்ட நான் வந்து டவுன் டு எர்த்துன்னு சொல்லிட்டு என்னை காட்டிக்கிறதுக்காக நான் பேசலை முதல்ல. அது வேற. நான் வந்து எனக்கு என்னுடைய மனசாட்சி, என்னுடைய செயல்பாடு அப்பாவுக்கு தெரிஞ்சால் போதும். இன்னும் நான் பியூரிட்டியாக இருக்கிறதுக்கு, இன்னும் என்ன பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் சில நேரங்களில் தோல்வி வரும், சில நேரங்களில் சக்ஸஸ் கிடைக்கும். நோ ப்ராப்ளம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்பா என்னை நல்லா வழி நடத்துவார்ன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில், நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு எதையும் தாங்கும் இதயத்தை அப்பா கொடுத்துருக்கிறார். அது உண்மை, அதுதான் உண்மை. நான் நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட நான் வந்து ஏதோ சொல்கிறார் அப்பா, அதை சொல்லியிருக்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் இருங்க, அதுதான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் நான் உங்களை கேட்டுக்கல. இந்த பதிவு கடைசியில் கேட்க சொன்னேன் இல்லையா, என்னென்னா நிறைய பிள்ளைங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஸ்ட்ரெச்சரில் அனஸ்தேஷியா கொடுத்த பிறகு மயக்க நிலையில் கூட அவங்க பிள்ளைங்களை நினைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய சொத்து சுகத்தை நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஏன் என்ன சொல்ல போனால் அவங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை நினைக்கிறாங்களோ இல்லையோ, அப்பாவுடைய பிள்ளை இந்த பிரார்த்தனை கோபுரத்தை நினைக்கிறாங்க. இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறாங்க. என்ன கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. அதுதான் எனக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை. அந்த நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பொழுது எதையும் தூக்கி துச்சமாக மதிக்கலாம். என்னங்க பண்ண போகிறோம் சம்பாதிச்சு? எனக்கு இருக்கிறது ஒரே மகன். அந்த ஒரு மகன் கூட அறிவாளி, அது நல்லா எனக்கு தெரியும். அவன் சம்பாதிப்பான். நான் எதுக்கு சொத்து சேர்க்கணும்? அவனுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு, அவனும் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு அப்பா எல்லாம் சொத்து சேர்த்து வச்சுட்டு, அந்த அப்பாவும் மகனும் அந்யோன்யமாக இல்லாமல், பாசம் இல்லாமல் தூரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்கன்னு நான் நினச்சேன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்பான்னு எத்தனை பிள்ளைங்க கூப்பிடுது, 1 2 1000 பிள்ளைங்க கூப்பிடும்போது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம்.
எல்லா வீடுகளும் என் வீடு, எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க, இந்த ரோடெல்லாம் என்னோடது, இந்த வீடெல்லாம் என்னோடது, இந்த காடெல்லாம் என்னுடையது, இந்த மலையெல்லாம் என்னோடது அப்படின்னு நினச்சா நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லையா? ஏன் என்னை நான் சுருக்கிக்கணும்? இறைவன் கண்ணில் பார்க்குற இடமெல்லாம் என்னோட இதுன்னு நான் நினச்சோம்னா எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆக முடியும்? அதனால் அவர் கொடுத்த எண்ணம், அவர் கொடுத்த செயல், அவர் கொடுத்த சொல், அவர் கொடுத்த இந்த பிரார்த்தனை கோபுரம் கண்டிப்பாக அவர் நல்லபடியாக நடத்திட்டு போவார். அதனால் ஐயா ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் எங்கேயோ ஒருத்தர் பேசுகிறார், நெடுந்தொலைவில் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருந்து என்கிட்ட பேசினார். அவர் என் மேல் ரொம்ப நான் மதிப்பு வச்சுருக்காரு. அந்த மதிப்பு யார் கொடுத்தது? அப்பா கொடுத்தது. அப்பா கொடுத்த மதிப்பு. அதை நீங்கள் கடைசியில் கேளுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அவர் என் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் இருங்க, நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு அதே மாதிரி சொர்க்கம் உங்களுக்கும் கிடைக்கும், சத்தியமாக கிடைக்கும். என்னுடைய சகோதரனா, என்னுடைய சகோதரியா நீங்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். அப்படி சொல்லி கூட்டம் சேர்த்துக்கிட்டு நான் எதையும் சம்பாதிக்க போகிறதில்ல, எனக்கும் வயசாகி போச்சு. நானும் கிட்டத்தட்ட டிக்கெட் வாங்குகிற நேரம். அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அபசகனமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்க ஸ்டேஷன் அவங்கவுங்க இறங்க போகிறாங்க, என் ஸ்டேஷன் வரல. அது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை தான் நான் சொல்கிறேன், சரியா? நீங்கள் அபசகனமாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப நல்லா நான் எப்போவுமே சோலுக்கு வயசு கிடையாது, என்ன சோலுக்கு வயசு கிடையாது, பேர் கிடையாது. சாயப்பா உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு அவங்க இதில் போலீஸ் கேட்டபொழுது என் பேர் எல்லாம் சாய்பாபான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். உங்கள் வயசு என்னென்னா, நான் பல லட்சம் வயசை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது அதில் நம்ம ஒரு துளியாவது இருக்க வேண்டாமா? நம்ம சாயப்பட புள்ளெல்லாம் நம்மலாம் அதில் ஒரு துளியாவது நமக்கு தெரியணும்ல. அப்போ தான் நம்ம அந்த அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். சக்தியெல்லாம் விடுங்க, அப்புறமா சக்தி பவர் அதெல்லாம் அப்புறம் விடுங்க, அந்த ஆனந்தம் நமக்கு அப்போ கிடைக்கும். அதை தான் சொல்ல வரேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் இதை தெரிஞ்சுக்கணும், அதை கொஞ்சம் பின்னாடி பார்க்கணும். அதை கேளுங்க. கேட்ட பிறகு உங்களுடைய மேலான கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சரியா? போடுங்க. என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி போடுங்க. என்னை பற்றி நீங்கள் நினைக்கவும் வேண்டாம், என்னை பற்றி கமெண்ட் சொல்லவும் வேண்டாம், என்னை பற்றி இது பண்ண வேண்டாம். அப்பாவுடைய பவர், அப்பாவுடைய அந்த சக்தி இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார், இன்னும் எப்பவும் நம்மளோடு இருக்கிறார். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், சரியா? உங்கள் சாய்ராம்ஜி உங்களுக்காக வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசியிருக்கேன். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சிட்டிலாம் போயிட்டு வந்தா கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். வாழ்க வாழ்க. பாபா கிட்ட நினைச்சு உங்க குரலை கேட்டா தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியே வருது. சந்தோஷமா இருங்க, நல்லா இருப்பீங்க, தைரியமா இருங்க. அப்பா இருக்காரு, எப்போ உங்களோட எப்ப இருக்காரு. ஏன்னா உங்க குரலை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சி, எனக்கு கொஞ்சம் தெம்பு கொடுத்துருப்பீங்க. அப்படியா? அப்பப்பா சாயப்பா, அப்பப்பா சாயப்பா. ரொம்ப நாள் ஆச்சு கூட பேசி பேசலாமே பேசினேன் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு சிடி போயிட்டு வந்த மாதிரி உங்களை பேசலாம்னு பார்த்தேன், அதை பேச முடியாம போச்சு. அது கூட பாருங்கப்பா, நான் சிடி போயிட்டு வந்த உடனே லாக்டவுன் பண்ணிட்டாங்க சார். சாயப்பா அவங்கள எப்படியோ கூப்பிட்டு போயிட்டாரு, கூப்பிட்டு அனுப்பிட்டாரு. பாருங்க, அந்த கரெக்டா அந்த டயத்துல கூட்டிட்டு போயிட்டு தரிசனம் காட்டி கொண்டு வந்துட்டாரு. அதான் சொல்றேன், அவருக்கு தரிசனம் பண்ணி அவங்களை கூப்பிட்டு. சரி, அந்த சாயப்பா எல்லாருக்கும் நல்ல வழி காட்டட்டும். அதுக்கு பிறகு நல்ல வழி காட்டட்டும். அதுக்கு பிறகு இப்ப புக் பண்ணிருக்காங்க, ஒரு 50 பேர் புக் பண்ணிருக்காங்க. அதான் ஃபிளைட் டிக்கெட் கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க போக முடியாது. அதான் சொல்றேன், இப்ப போக முடியாது. அந்த அப்பா கூப்பிட்டா எப்ப அழைக்காரோ அப்பதான் போக முடியும், இல்லையா? ஆமா. சரி, உங்க கூட்டு போறதுனால எனக்கு இவ்வளவு உயிரை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. இவ்வளவு கோடான கோடி நன்றி. இன்னும் என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் சரியாயிடும். அப்பா நீங்க சீரியஸா இருக்கும்போது உங்க மகன் எப்படி அழுதாரு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிட்டு உங்களை வச்சுக்கிட்டு அப்படியே அழுதாரு.
அப்பா சாயப்பா வந்து மிராக்கல் பண்ணார். இது சார் நான் உயிருக்கு போராடணும். ஆமா சரி சாயப்பா, எனக்கு எவ்வளவோ நீங்க உங்க பிரேயர்ல எவ்வளவோ அந்த கொண்டு வந்துட்டீங்க, உயிரை காப்பாத்தி கொண்டு வந்துட்டீங்க. இது வரைக்கும் இதை எவ்வளவு நன்றி எப்படி சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல என்ன நன்றி? நான் இல்லப்பா, அப்பா இருக்காரு. அப்பா வந்து அப்பா, ஒரு வழி, ஒரு பைப்பு நான், அவ்வளவுதான். ஒரு கம்பி கரண்ட் வர்ற கம்பி, அவ்வளவுதான். நான் அப்பதான் எல்லாம் அவர் தான். அவர் இல்லைன்னா நம்ம எங்க, நீங்க நானும் எல்லாம் அவரோட பிள்ளைங்க தான். சரி சரி, கோடான கோடி நன்றி அப்பா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நீ உயிர் வரைக்கும் உங்களை நான் இப்போ மறக்க மாட்டேன். அப்பா வந்து நம்மள எல்லாம், நீங்க எங்கேயோ திருநெல்வேலியில் இருக்கிறீங்க, நாங்க சென்னையில் இருக்கிறோம். யாருன்னு தெரியாது, முகம் தெரியாது. இருந்தாலும் நினைச்சு வச்சுட்டு அப்பா நம்ம விளையாடுறாரு. அதான் உங்ககிட்ட பேசின உடனே எனக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சி கொஞ்சம் வருது, தெம்பு கிடைக்கும் எனக்கு. உண்மையாவே சொல்றேன் சாய்ராம்ஜி, உண்மையாவே உங்க குரல் கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்கும். சரி, உங்களுக்கு அடிக்கடி கஷ்டம் கொடுக்குறேன் போன் பண்ணி. ரொம்ப நன்றி. எனக்கு மனசுக்கு பட்ட அன்னைக்கு உங்களுக்கு போன் பண்றேன், ஏதாவது நினைச்சுக்கிட்டாங்க. எனக்கு உங்களுக்கு குரல் கேட்கணும்னு தான் ரொம்ப ஆசை. அப்பா இருக்காரு, நமக்குள்ள இருக்காரு. சொல்லப்படாது, தைரியமா இருக்கேன். அப்பா நல்லா வச்சுப்பாரு உங்களை. சரி சரி, உங்க ஆசீர்வாதம் போது எனக்கு. சரிங்க. சாயி சரணம் நவகரணம் பயஹரணம் சாயி சரணம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க.